ஓகே, இப்போ நாம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஃபில்டர்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நாம் ஒரு எக்ஸாமினேஷன் பயமின்றி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எழுதுறதுக்கு தேவையான எல்லாம் பார்த்துட்டோம் தான் நான் நினைக்கிறேன். டு த மோஸ்ட் எக்ஸ்டென்ட் ரைட். இப்போ நாம் என்ன பண்ணலாம், பழைய கொஸ்டின்ஸை விசிட் பண்ணலாம். அங்கே இருந்து கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நாம் படித்தது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, நாம் இப்போ கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ரொம்ப கவனமாக பாருங்கள். முதல் கொஸ்டின் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நோட்ஸை கையில் வச்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதை பாருங்கள். கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். நாங்கள் நேராக ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். Okay, first question, the Hamming window function W of n is given as. Question number 1, Hamming window function அவங்க கேட்டிருக்காங்க. Hamming window function. ஓகே, Hamming window function உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இது. 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது டான்ஜெட்கோ 2016 கேட்கப்பட்டிருக்கு. டான்ஜெட்கோ கொஸ்டின் பாருங்கள், 2016 சரியாக தெரியல. ஓகே, எனிவே 16 நினைக்கிறேன். ஓகே, 2016 ஹேம் டான்ஜெட்கோ. ஓகே, இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட இருக்கு பாருங்கள். ஃபில்டரில் முதல் வாய்ப்பாக வர ஒரு கொஸ்டினை பார்க்குறோம். அந்த கொஸ்டினும் விண்டோ ஃபங்க்ஷனில் உள்ள ஈக்குவேஷன்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விண்டோவுக்கும் தெளிவாக இருக்கணும். பாருங்கள், 4 ஆப்ஷன். பட் ஆக்சுவலாக அவங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஆன்சர் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தாங்க. நம்ம நோட்ஸில் அதை கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் ஜிப்ஸ் ஃபினாமினான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை நடத்தும் போதே முக்கியமான ஒரு ஜிப்ஸ் ஃபினாமினான். இது எப்போ சார் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் பேண்ட் எட்ஜுகளில் ஏற்படும். இப்போ லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் தான் இந்த ஆசிலேஷன்ஸ் ஏற்படும். இந்த ஆசிலேஷன்ஸ் இந்த எட்ஜுகளில் ஏற்படக்கூடிய இந்த ஆசிலேஷன்ஸ்க்கு பேர் ஜிப்ஸ் ஃபினாமினான் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ்க்கு பேர் ஜிப்ஸ் ஃபினாமினான். இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். In Gibbs phenomenon, the ringing effect is predominantly present near the ringing effect அப்படிங்கிறது இந்த oscillation. So இந்த ringing effect is predominantly present near the band edge. வேறு எங்கேயும் இல்லை, பேண்ட் எட்ஜில் தான் அது இருக்கும், எட்ஜில் தான் அது இருக்குமே தவிர இந்த பாஸ் பேண்ட் செக்ஷனில் இருக்காது, எட்ஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதான் ஆன்சர். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது? தியரி தெரியணும், கான்செப்ட். பார்த்தீங்களா, தியரி கொஸ்டின். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், படிச்சுக்கிட்டே வரும்போது நோட்ஸ் எடுத்துருக்கணும். அந்த நோட்ஸை ரீகால் பண்ணி பார்த்துருக்கணும். அது மனசில் நிற்கணும். அந்த ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட் படிக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போது அது என்னங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், 3வது கொஸ்டின் என்ன நடக்குது? தி ஐஏஆர் ஃபில்டர் டிசைன் இன்வால்வ்ஸ். இதுவும் டான்ஜெட்கோ 2017 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிப்ஸ் ஃபினாமினான் டான்ஜெட்கோ தான். இதுவும் டான்ஜெட்கோ. தி டிசைனிங் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இன் அனலாக் டொமைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு டிஜிட்டல் டொமைன். அதாவது ஃபில்டர் டிசைன் அப்படிங்கிறதுன அடிப்படை கான்செப்டை அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடிப்படை கான்செப்ட். டிஜிட்டல் ஃபில்டர் எப்படி டிசைன் பண்ணப்படுதுங்கிற அடிப்படை கான்செப்ட் தான் அங்கே கொஸ்டினாக மாறுது. அப்போ நாம் ஃபார்முலா படிப்போம், நிறைய கணக்கெலாம் சால்வ் பண்ணி அதை எப்படி போடணும் அப்படி போடணும்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனால் பாருங்கள் கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி. தேர்ஃபோர் நீங்கள் அடிப்படையில் தெளிவாக இருக்கணுங்கிற காரணம் இதுதான். எதுக்காக அதை நான் எம்பசைஸ் பண்ணுறேன், வலியுறுத்துகிறேன் அப்படின்னா இந்த காரணத்துக்காக. அப்போ இந்த அடிப்படை என்ன, அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட், வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியணும்.
ஸோ ஃபில்டர் டிசைன் அப்படிங்கிறது அனலாக்கில் பண்ணி அதை டிஜிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேரடி டிஜிட்டல் டிசைன் கிடையாது அப்படிங்கிறது தான் அது. இது யாருக்கு? ஐஏஆர் ஃபில்டருக்கு. எஃப்ஐஆர் ஃபில்டர் நேரடியாக டிசைன் பண்ணுவாங்க. ஐஏஆர் ஃபில்டருக்கு தான் அனலாக்கில் டிசைன் பண்ணி அதை அப்படியே டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ரைட். அதுதாங்க ஆன்சர். இப்போ அதுக்கான ஆன்சர் ஏ, டிசைனிங் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இன் அனலாக் டொமைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு டிஜிட்டல் டொமைன். மீதி எல்லாம் தவறு. டிசைனிங் டிஜிட்டல் ஃபில்டர் இன் அனலாக் டொமைன் அதெல்லாம் தவறு. ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு டிஜிட்டல் டொமைன் மீதி 3 ஆப்ஷனே நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். அது தேவையும் இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியக்கூடியது ஆப்ஷன் அதுதான். அனலாக்கில் டிசைன் பண்ணி டிஜிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அது ஏ ஆப்ஷன். ஓகே, அடுத்து பாருங்கள் 4th கொஸ்டின். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்படி அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வருங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள் என்ன நடக்கு, என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கொஸ்டினை வாசிப்போம். இந்த கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபார் டிசைனிங் a multi-rate low-pass filter with pass band 0 to 50 Hz, stop band 60 to 280 Hz, stop band deviation 0.001, pass band deviation 0.01, sampling frequency fs equal to 400 Hz. What would be the normalized transition width? இதுதான் கொஸ்டின். இப்போ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பாஸ் பேண்ட் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், பாஸ் பேண்ட் அது எவ்வளோவா? 0 to 50 Hz. அடுத்தது ஸ்டாப் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது லோ பாஸ் ஃபில்டருங்கிறத மைண்டில் வைங்க. ஸோ ஸ்டாப் பேண்ட் எவ்வளவு? 60 to 280 Hz. ஓகே, அடுத்து டீவியேஷன் பாஸ் பேண்ட் டீவியேஷன் எவ்வளவு? 0.001. ஸ்டாப் பேண்ட் டீவியேஷன் எவ்வளவு? 0.01. அப்புறம் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ் ஈக்குவல் டு 400 Hz. இதுதான் கொஸ்டின். இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஓகே, என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் வுட் பி தி நார்மலைஸ்டு டிரான்சிஷன் வித் டான்ஜென்ட் கர்வ்ல கேட்கப்பட்டிருக்கு. ஒரு கொஸ்டின் அன்எக்ஸ்பெக்டடாக எப்படி கேட்கப்படலாம், அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இந்த உண்மையிலேயே இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம், என்னோட ஒப்பீனியன். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், இது ஒரு மல்டி ரேட் சிக்னல் ப்ராசஸிங். அது நீங்கள் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஓகே, எனிவே நாம் இதை சால்வ் பண்ணலாம். இது உண்மையிலே ரொம்ப டீப்பான ஒரு கொஸ்டின். பாருங்கள், மல்டி ரேட் இந்த டிரான்சிஷன் வித்தை பற்றின நார்மலைஸ்டு டிரான்சிஷன் வித்தை கேட்டிருக்காங்க. இது என்ன? பாஸ் பேண்ட் எவ்வளவு? 0 to 50 Hz. ஸ்டாப் பேண்ட் எவ்வளவு? 60லிருந்து 280 Hz. அப்போது இந்த ஃப்ரீக்வன்சி பாஸ் பேண்ட் எட்ஜி, இது ஸ்டாப் பேண்ட் எட்ஜ். ஸ்டாப் எட்ஜ் சரியா? ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஸ் பாயிண்ட் எட்ஜ் எது, ஸ்டாப் பாயிண்ட் எட்ஜ் எதுன்னு சொல்லி. இதுக்கான நேரடியான ஒரு ஃபார்முலா இருக்குது, சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அதை அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா. ஆனால் இது உங்களுக்கான சிலபஸில் இல்லாத ஒன்று, இதை கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி அப்படிங்கிறது. இதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு ஸ்டாப் பேண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாஸ் பேண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பை சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்டாப் பேண்ட் பாஸ் பேண்ட், அதாவது பாஸ் பேண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப் பேண்டுக்கு பாஸ் பேண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடட் பை சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இந்த எட்ஜ், இதுக்கு பேர் தான், இந்த எட்ஜுக்கு பேர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. பாஸ் பேண்ட் எட்ஜ், இது ஸ்டாப் பேண்ட், சாரி ஸ்டாப் பேண்ட் எட்ஜ் அப்படிங்கிறது இதோ, இது ஸ்டாப் பேண்ட் எட்ஜ், இது
பாஸ் பேண்ட் எட்ஜ். ஸோ அதனால் அதை அப்படியே போடுங்க. பாஸ் பேண்ட் எட்ஜ் எவ்வளவு, ஸ்டாப் பேண்ட் எட்ஜ் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எஃப்எஸ்சி 60 மைனஸ் எஃப்பிசி எவ்வளவு 50/400. சரியா? ஸோ 60 மைனஸ் 50/400. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 1/40 அப்படிங்கிறது 0.025. 0.025 இதுதான் நார்மலைஸ்ட் டிரான்சிஷன் விட்த் அப்படிங்கிறது. ஸோ நார்மலைஸ்ட் டிரான்சிஷன் விட்த் அப்படிங்கிறது 0.05. கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுக்கான இந்த ஃபார்முலா தான் இதுக்கு கிரிட்டிக்கலானது. இதனோட நார்மலைஸ்ட் விட்த்துக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த 2 எட்ஜ் ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆன்சர் வரும். பார்க்க தான் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருந்தது, பட் எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது அன்எக்ஸ்பெக்டட், வேறு எங்கேயுமே இது நாள் வரைக்கும் கேட்கப்படாத ஒன்று. இதை எங்கே கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வேறு டிஎஸ்பி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இல்லை, தெரியாமல் வேறு எங்கேயாவது கேட்டிருக்கலாம். ரைட், எனிவே இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். இதுவும் ஒரு தியரி தான். எப்படி கேட்டாங்க, இதுவும் அடிப்படையில் இன் ஐஏஆர் ஃபில்டர் டிசைன் பை பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம், இதுவும் டேன்ஜென்ட் கர்வில் தான், ஒரே டேன்ஜென்ட் கர்வில் பாருங்கள். பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மேப்பிங் எந்த பிளேன்லேருந்து எந்த பிளேன் வரைக்கும். இதை இப்போது நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம் எந்த பிளேன்லேருந்து மேப்பிங் பண்ணப்படுது அப்படிங்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும் மேப்பிங் அப்படிங்கிறது டிஜிட்டலில் அனலாக் டு டிஜிட்டல் அப்படிங்கிறது. அனலாக் டொமைன் அப்படிங்கிறது எஸ் பிளேன், டிஜிட்டல் அப்படிங்கிறது இசட் டொமைன். அப்போ அனலாக் எஸ் டு இசட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எஸ் டு இசட் அப்படிங்கிறது பாருங்கள். மறுபடியும் ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று. கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதை நான் வலியுறுத்துகிற விஷயம். ஓகே, இப்போ 6th கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுவும் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினும் கூட ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறது தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கடந்த டேன்ஜென்ட் கர்வில் கேட்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கடந்த டேன்ஜென்ட் கர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரியலாகவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது ஓகே, ரைட். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் பாருங்கள். when the frequency band is selected, we can specify the sampling rate and the characteristics of the pre-filter, which is also called as analog filter, digital filter, aliasing filter, anti-aliasing filter அப்படிங்கிறதா. ஓகே, அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படிங்கிறது எப்போ செலக்ட் பண்ணப்படுது, அப்படி செலக்ட் பண்ணப்பட்டால் அதில் என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும். ஓகே, இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷனில் வரும். அப் சாம்பிளிங், டவுன் சாம்பிளிங். அதாவது சாம்பிளிங் ரேட் நாம் இது நாள் வரைக்கும் ஃபிக்ஸடாக தான் பார்த்துருப்போம் எஃப்எஸ். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப் சாம்பிளிங் ரேட்டை கூட்டணும் அல்லது சாம்பிளிங் ரேட்டை குறைக்கணும். அப் சாம்பிளிங், டவுன் சாம்பிளிங். இப்போது நீங்கள் டவுன் சாம்பிளிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொன்னால் அலைசிங்கிற ஏற்கனவே சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது அலைசிங் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ ஏற்கனவே நீங்கள் டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறீங்கன்னா அப்போது அலைசிங் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், அந்த பேண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் πm இதுக்குள்ளே லிமிட் பண்ணப்பட்டிருக்கணும். உங்களோட பேண்ட், பாஸ் பேண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளே லிமிட் பண்ணப்பட்டிருக்கணும். பேண்ட் லிமிட்டட் பை π. இதில் m அப்படிங்கிறது என்னென்னா டவுன் சாம்பிள் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. டவுன் சாம்பிளிங் ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர் பை விச் யூ ஆர் கோயிங் டு டவுன் சாம்பிள் அப்படிங்கிறது. ஸோ அதனால் πm அப்படிங்கிறதுல டவுன் சாம்பிள் பண்ணுறோம் அப்படிங்க. ஓகே, நீங்கள் அலைசிங் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேண்டை இந்த அளவுக்கு சுருக்கியிருக்கணும். அதாவது ஏற்கனவே என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அதை m/m போட்டிருக்கணும். ஓகே,
அப்படி நீங்கள் பேண்டு லிமிட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி லிமிட்டேஷன் எதுவும் நான் வைக்கலை சார் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நீங்கள் உங்களோட ஃபில்டருக்கு முன்னாடி, உங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் போட்டுக்கணும். அந்த ஃபில்டர் வந்து ஆன்டி அலைசிங் ஃபில்டர். இது ஒரு லோ பாஸ் ஃபில்டர். ஆன்டி அலைசிங் ஃபில்டர். இந்த ஃபில்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கணும். சரியா? இதுக்கு பேர் ஆன்டி அலைசிங் ஃபில்டர். அலைசிங் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்காக பேண்ட் லிமிட் பண்ணப்படலைன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போட்டிருக்கணும். அதுக்கு பேர் ஆன்டி அலைசிங் லோ பாஸ் ஃபில்டர். 7th கொஸ்டின். இதுவும் ஒரு கான்செப்ட் வைஸ் கேரக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். த ஃபில்டர் that has a monotonic pass band and equiripple stop band is. இது யாருக்கு சார் அப்படின்னு கேட்டால், இது யாருக்கு? மோனோடோனிக் பாஸ் பேண்ட். இப்போ மோனோடோனிக் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸில் தெளிவாக இதை நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அதாவது இதுதான் லோ பாஸ் ஃபில்டர். இதில் இப்போ ரிப்பிள் இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம், அல்லது ரெண்டுலேயுமே இருக்கலாம். சரியா? இது யாருக்கு இருக்கும்? இதில் இப்படி வெறுமனே இந்த ரிப்பிள்லாம் இல்லாமல் இருந்தால் மோனோடோனிக், இருந்தால் ரிப்பிள் இருக்குது, ஈக்யூ ரிப்பிள்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? மோனோடோனிக் பாஸ் பேண்ட், ஈக்யூ ரிப்பிள் ஸ்டாப் பேண்ட் அப்படின்னு சொன்னால், மோனோடோனிக்கில் இருக்குதுன்னா இது டைப் 2 செபிச்சோவ் ஃபில்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. டைப் 2ல் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. டைப் 2 செபிச்சோவ் அவங்க சொன்னபடி. சரியா? இதை நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் நோட்ஸில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டைப் 2ல் தான் மோனோடானிக் வந்து பாஸ் பேண்டில், ஸ்டாப் பேண்டில் ஈக்கு ரிப்பிள் இருக்கும். ஓகே, இங்கே ரிப்பிள் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். அது டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் கேட்ட கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இந்த பொசிஷன் ஆஃப் போல்ஸ் ஆஃப் எ பட்டர்வொர்த் ஃபில்டர் லை ஆன் டேஷ் and the position of the poles of the Chebyshev filter lie on எதில் டேஷ். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் படிக்கும்போது இதை சொல்லியிருப்போம். பட்டர்வொர்த்துக்கு வந்து சர்க்கிள் இருக்கும், போல்ஸ் வந்து சர்க்கிள் மேலே இருக்கும். ஆனால் செபிச்சேவுக்கு வந்து எலிப்ஸ் மேலே இருக்கும் போல்ஸ் வந்து. இதை நீங்கள் பார்த்துருக்கோம், வித்தியாசம். அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டிருந்தது. டிஎன்பிஎஸ்சியில் 2018 த மேக்னட்யூட் ஸ்கொயர்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எ நார்மலைஸ்டு பட்டர்வொர்த் ஃபில்டர் டு 1 radian per second கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஸ். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1 radian per second வச்சுக்கிட்டால் அந்த மேக்னட்யூட் ஸ்கொயர்டு ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை வச்சு நாம் செலக்ட் பண்ணணும். 9th கொஸ்டின். ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துருக்கணும். ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுத்துருக்கும் போது முதல்ல பட்டர்வொர்த் ஃபில்டருக்கான அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th மேக்னட்யூட் ஸ்கொயர்டு ஃபங்க்ஷன் பட்டர்வொர்த். இப்போ பட்டர்வொர்த்துக்கு மேக்னட்யூட் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன, முதல்ல அதை நாம் தெளிவாக எழுதிடணும். பட்டர்வொர்த்துக்கு மேக்னட்யூட் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் h of omega square equal to 1 divided by 1 plus omega by omega c. Omega by omega c power 2n. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகே, இதில் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒமேகா சி ஈக்குவல் டு 1 radian per second. அப்போது ஒமேகா சிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 1 radian per second போட்டால் 1 + ஒமேகா 1 அவ்வளோதான். ஸோ 1 + ஒமேகா, இதில் பவர் 2n. என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். இதுதான் மேக்னட்யூட் ஸ்கொயர்ட் ஃபங்க்ஷன். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் இந்த ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், நமக்கான ஆப்ஷனில் அது இருக்குது. அப்படிதானா? ஏ ஆப்ஷன். 9th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். நீங்கள் நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதை இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு கவனிங்க, அதை வாசிக்கிறத என்னென்னு. ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. இது டிஎன்பிசி இசிஇயில் கேட்டிருக்காங்கிற என்ன ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன். An analog high pass filter cannot be mapped into a digital high pass filter using impulse invariant transformation. அதாவது ஒரு அனலாக் ஹை பாஸ் ஃபில்டர் cannot be mapped into digital high pass filter impulse invariantல. முதல் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது impulse invariant high pass filter டிசைன் பண்ணாது அப்படிங்கிறது. அதுக்கு அது சூட்டபிளாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள். ஸோ ஹை பாஸ் ஃபில்டர் இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்தது, a stable analog filter gets mapped to a digital filter using bilinear transformation. அதாவது a stable analog filter gets mapped into a, ஒரு வார்த்தையை அவங்க ஸ்டேபிள் டிஜிட்டல் ஃபில்டர்னு கொடுக்கல, பட் நாம் அப்படியே எடுத்துக்கிடுவோமே. எ ஸ்டேபிள் அனலாக் ஃபில்டர் கெட்ஸ் மேப்ட் இன்டு எ ஸ்டேபிள் டிஜிட்டல் ஃபில்டர் யூஸிங் பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். நம்ம மேப்பிங்கில் பார்த்தோம். அதாவது எஸ் பிளேனில் இந்த பக்கம் உள்ள, ஏன்னா எஸ் பிளேனில் இந்த பக்கம்னா ஸ்டேபிள் அனலாக் ஃபில்டர், அதுவே இசட் பிளேனுக்கு வரும்போது இன்சைட் த யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே வந்ததுங்கிறத நாம் பார்த்தோம். தேர்ஃபோர் ஒரு ஸ்டேபிள் அனலாக் ஃபில்டர் ஸ்டேபிள் டிஜிட்டல் ஃபில்டராக மாறுது பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல உண்மைதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போது முதல் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆன்சரை பார்த்துக்கோங்க. நான் ஆன்சரை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தவறுதலாக டீன்னு போட்டிருக்கிறேன். அதாவது ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தவறு அப்படின்னு சொல்லி, பட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதனால் நாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை சரின்னு வச்சுருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுக்கான ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். நம்மளோட ஆன்சரில் நான் அதை பிரிண்டிங்கில் தவறுதலாக டீன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பட்டர்வொர்த் ஃபில்டர் 11th question. A Butterworth filter of order n is described by magnitude squared of its frequency response given by, எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நான் அதை எழுதுகிறேன். 11th question. ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஸ்மால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நாம் கேபிட்டல் எண்ணில் போடுவோம், பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கப்போ அது வழியாகவே நாம் போவோம். மேக்னட்யூட் ஸ்கொயர்டு, இந்த மேக்னட்யூடை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நமக்கு ஏற்கனவே நம்ம நோட்ஸில் இருக்குது, பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 divided by 1 plus ஒமேகா பை ஒமேகா சி 2n. நாம் கேபிட்டல் என்னன்னு போட்டிருப்போம். புரியுதா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். The value of 20 log magnitude of h of j omega at omega equal to omega c. ஸோ நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபைண்ட் மேக்னட்யூட் ஆஃப் h of j omega. இது h of ஒமேகான்னு போட்டாலும் ஒன்று தான், h of j ஒமேகான்னு போட்டாலும் ஒன்று தான். நான் வழக்கமாக h of ஒமேகானே போடுவேன், பட் அவங்க j ஒமேகான்னு போடுவாங்க. ஓகே, ரைட். h of j ஒமேகா ஈக்குவல் டு, இது அவங்க என்ன செய்கிறாங்க, டு ஃபைண்ட் h of j ஒமேகா. வெறும் h of மேக்னட்யூடை கண்டுபிடிக்க சொல்லலை, உண்மையில் இதை டெசிபிளில் சொல்கிறாங்க. 20 log மேக்னட்யூட் ஆஃப் j ஒமேகா. இது என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகே, அப்போ கண்டுபிடிக்கலாமா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி பார்த்த உடனே எப்படிடா இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு வேண்டாம், இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் முக்கியமாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா சி. அதாவது ஒமேகாங்கிற இடத்துல ஒமேகா சி போட்டு கண்டுபிடிங்க. அதுக்கு மேக்னட்யூட் அதை டெசிபிளில் சொல்லுங்கள். ஏன்னா டெசிபிளில் சொல்கிறதுக்கு தான் நம்ம 20 log போடுவோம். ஓகே, ரைட். அப்போ இதில் இருந்தே நாம் அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது இதுக்கு லாக் எடுத்தோம்னா 20 log எடுத்தோம்னு சொன்னால் என்னாகும்? டெசிபிளில் சொல்கிறேன். 20 log மேக்னட்யூட் ஆஃப் h of j omega square equal to 1 divided by 1 plus 20 log இந்த bracketக்குள்ள 1 divided by 1 plus omega by omega c. சரியா? இதை வந்து 2n அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஓகே, ஒரு முக்கியமான இது ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா சி. அப்போ இந்த ஒமேகாவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒமேகா சின்னு போட்டாச்சு. ஸோ இதுவும் கேன்சல். அப்போ எப்படி மாறுன்னு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் இந்த ரெண்டு முன்னாடி வந்துடும் லாக் இருக்கிறதுனால. 2 × 20 லாக் மேக்னட்யூட் ஆஃப் h of j omega equal to 20 log ஆஃப் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது. சரினா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள். என்ன நடந்திருக்கும், மேலே 1 இருக்கும், கீழே 1 + 1 அப்படின்னு மாறி இருக்கு. இது ரெண்டு கேன்சல் 1. 1ல் எத்தனை பவர் கொடுத்தாலும் 1 தான். therefore 1 + 1. அதனால் இது எப்படி எழுதுகிறோம், 20 log 1/2 அப்படின்னு எழுதிடுறோம். 20 log 1/2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டை கேன்சல் பண்ணுவோம். 1 2 2 இதை 10ன்னு கேன்சல் பண்ணிடுறேன். therefore இப்போ நம்மளுக்கு அவங்க கேட்டது வந்தாச்சு. எது, 20 log மேக்னட்யூட் ஆஃப் h of omega. therefore இதை நான் மேலே எழுதுகிறேன் பார்க்குங்க. 20 log magnitude of h of j omega equal to இந்த பக்கம் 10 log 1/2. இதுக்கு 10 log 1/2 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம ஆன்சரை பார்த்து அதில் செக் பண்ணிக்கோங்க. -3.1 டெசிபிள், -3.01 டெசிபிள். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் இருக்கான்னு, ஆமாம் இருக்குது. ஓகே, அப்போது இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இந்த அடிப்படை விஷயங்கள், இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு டெசிபலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த மேனிப்புலேஷன்ஸ். ஸோ இந்த டெசிபலில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு முன்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான காரியம்தான். ஸோ இது போக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். The system function of a digital filter is, அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர், அதாவது அவங்க வெறுமனை எந்த ஃபில்டர்லாம் சொல்லாமல் வெறுமனை ஃபில்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நாம் தான் கண்டுபிடிக்கணும், கொடுக்கப்பட்ட ஆன்சரில் இருந்து அது என்ன ஃபில்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது அவங்க எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இது எந்த மெத்தடுக்கு இப்படி வரும் அப்படிங்கிறத நான் சரியான ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். இது எந்த ஃபில்டர் அப்படிங்கிறத பாருங்கள். சரியான ஆன்சர் என்னன்னு சொன்னால் BH of Z ஈக்குவல் டு, அவங்க இந்த H of Z நிறைய கொடுத்துருக்குறாங்க. சம்மேஷன் ஆஃப் K ஈக்குவல் டு 1 to n CK டிவைடட் பை 1 - e பவர் PKT அப்படிங்கிறது. ஸோ H of Zல சொல்லியிருக்கிறதுனால Z-1 அப்படிங்கிறது இதுதான் அந்த ஈக்குவேஷன். மீதி உள்ளது ஆப்ஷன் ஏல என்ன தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னா, கேக்கு 0 to n, என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஆர்டர் என்றைக்கும் 0 அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது 1லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். சரியா, ஆர்டர் இது n அப்படிங்கிறது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து H of Z, அது -n to +n அப்படி கிடையாது. அடுத்தது 0 to infinity கிடையாது, அது n வரைக்கும் தான் முடியும். ஆனால் ஆர்டர் வந்து என்னோட முடிஞ்சிடும். அதனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆன்சரை எழுதுவீங்க. ஃபார்முலான்னு கிடையாது, நீங்கள் இது ஆக்சுவலாக இது எதில் வருதுன்னா இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டில் வருது. இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட் பாருங்கள். அப்போ இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தடை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இது வரும். நாம் வந்து மேப்பிங், அதாவது எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடுறது, எந்த போர்ஷன் எங்கே வருது இப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டெரிவேஷனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து வச்சு கேட்டிருக்காங்க. நாம் வந்து அதை இந்த பாயிண்ட் ஓகே, அது முக்கியமானது தான். ஆனால் கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நாம் வந்து ஒரு டெரிவேஷனுக்கு உள்ள ஒரு முக்கியமான பகுதியை எடுத்துக்கொண்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாமே ப்ரோக்கியஸ் அப்படிங்கிற புக்கு தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான புக். அந்த புக்கை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதில் இது அப்படியே இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி டிஎஸ்பின்னு சொன்னால் அந்த புக்கு தான். ஓகே, ரைட். இது போக நான் உங்களுக்கு எல்லாமே சுருக்கி கண்டென்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த நல்லா படித்தாலே போதுமானது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements with respect to the bilinear transformation method of digital filter design. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இட் ப்ரிசர்வ்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் தியர்பை ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர்.
இது நம்பர் ஆஃப் போல்களை அப்படியே பாதுகாத்துக்கிடுது, மாற்றலை. அது நாம் பார்த்தோம். ஆமாம், அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது it maintains the phase response of the analog filter. It maintains the phase response, அதாவது பேஸ் மாறலை அப்படின்னு அது சொல்லுது. ஓகே, பேஸ் ரெஸ்பான்ஸ். ரைட், பார்ப்போம். அடுத்தது இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த அனலாக் ஃபில்டர் இஸ் நாட் ப்ரிசர்வ்டு அப்படிங்கிறது ஒன்று. இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இஸ் நாட் ப்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ முதல் பாயிண்ட்டை நாம் கவனிப்போம் என்ன அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க. நாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டை வாசிக்கிறேன், கவனிங்க. இட் ப்ரிசர்வ்ஸ் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் தியர் பை ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஓகே, இப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த இதை நாம் இப்போ பைலினியரை பற்றி கொஞ்சம் முன்னாடி தான் படித்து முடித்தோம். ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், h of s அப்படிங்கிறத b டிவைடட் பை s ப்ளஸ் ஏன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருந்தோம்? h of z என்ன கிடச்சிருந்து? b டிவைடட் பை 2 by t 1 minus z minus 1 by 1 plus z minus 1 அப்படிங்கிறது ப்ளஸ் ஏ. இப்போ போல் அப்படியே இருக்குது, இந்த ஏ அப்படியே இருக்குது, மாறலை. ஆனால் ஒரு புதுவிதமான விஷயம் வந்திருக்கு. என்ன? இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே இந்த 1 ப்ளஸ் z மைனஸ் 1 மேலே போயிடும் அல்ஜிப்ரிக் மேனிப்புலேஷன் பண்ணும்போது. பட் இந்த ஏ மாறாது, அது நோ ப்ராப்ளம். ஓகே, தேர்ஃபோர் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த 0 அப்படிங்கிற இப்போ முதல்ல இங்கே 0 கிடையாது, ஆனால் இங்கே புது ஜீரோக்கள் உருவாக்கப்படும், ஜீரோஸ் உருவாக்கப்படும். போல்கள் தவிர எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் உருவாகும், எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் உருவாகும். ஏன்னா இந்த டேம் மேலே போயிடும் இல்லையா, இசட் மைனஸ் சம்திங் வரும் இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஜீரோக்கள் உருவாயிரும். தேர்ஃபோர் போல்கள் அப்படியே இருந்தாலும் ஜீரோக்கள் புதுசாக உருவாக்கப்படுது. அதனால் என்ன தீமை அல்லது என்ன நன்மை? புது ஜீரோக்கள் உருவாக்கப்படுறதுனால இதுக்கு நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது h of zக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் tan inverse of b by a போடுவீங்க இல்லையா. அதை போடும்போது நியூமரேட்டரில் இப்போ இதில் போட்டிங்கன்னா இந்த டேமுக்கு 0 வரும், ஆனால் இங்கே போட்டிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா இங்கே ஒரு புது டேம் z மைனஸ், எக்ஸாம்பிளுக்காக z ப்ளஸ் ஏன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், z ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துட்டுனா இப்போ நீங்கள் என்னவாயிரும், இதுக்குன்னு ஒரு ஆங்கிள் வந்துடும். ஸோ அந்த ஆங்கிள் மைனஸ் அதுக்கப்புறம் தான் கீழே உள்ள ஆங்கிள். இங்கே அப்படி கிடையாது. ஸோ புதுசாக ஒரு 0 வந்ததுனால நம்மளுக்கு ஆங்கிள் உருவாயிற்று, ஆங்கிள் மாறிட்டு, அனலாக்லேருந்து ஆங்கிள் மாறிட்டு, அப்போ பேஸ் மாறிட்டு, பேஸ் ரெஸ்பான்ஸ் மாறிடும். பழைய பேஸ் ரெஸ்பான்ஸ், அனலாக்கில் பேஸ் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும், டிஜிட்டலில் பேஸ் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிசர்வ்ஸ் த நம்பர் ஆஃப் போல்ஸ், நம்பர் ஆஃப் போல்கள் மாறாது. ஓகே, 1. அடுத்தது ஆர்டர் ஆஃப் த தேர்பை ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் இஸ் மெயின்டைன்ட், அப்படியே மெயின்டைன் பண்ணப்படுது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் மெயின்டைன்ஸ் த பேஸ் ரெஸ்பான்ஸ். இல்லை, இட் டசன்ட் மெயின்டைன் த பேஸ் ரெஸ்பான்ஸ். ஏன்னா புது 0 வந்ததுனால பேஸ் மாறிடும், அதனால் பேஸ் ரெஸ்பான்ஸ் மெயின்டைன் பண்ணப்படாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இஸ் நாட் ப்ரிசர்வ்ட். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இஸ் நாட் ப்ரிசர்வ்ட். ஆமாம், இதுக்கான இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இது, பட் இதுக்கான இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இது. இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸும் வேறு வேறு. ஏன்னா இதுக்கு 0 கிடையாது, இதுக்கு புது ஜீரோக்கள் உருவாயிட்டு, அதனால் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் வேறு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் அந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், நாட் ப்ரிசர்வ்ட் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தேர்ஃபோர் 1 and 3 ஆர் கரெக்ட். தேர்ஃபோர் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த இதோடு நாம் முடிச்சுக்கிடுறோம். ஸோ ஃபில்டர்லேருந்து இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்பட்டிருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் உங்களோட எதை செக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை செக் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் பாயிண்ட். இதே கொஸ்டின்கள் திருப்பி ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் ரிப்பீட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் நம்ம தயாராக இருந்துக்கிட்டால் தான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வழியாக நாம் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த நோட்ஸ் ப்ளஸ் இந்த வீடியோக்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்து இதை நல்லபடியாக இதில் தரவாக ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் டிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் யூனிட்,
சப்ஜெக்ட். இதை நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. எதெல்லாம் வருங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அந்த நோட்ஸே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஓகே, நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.